கிராம்பு எடுத்து நிறைய வைப்பாங்க. அந்த கிராம்புல யூஜனால் அது என்ன பண்ணும்னா, நம்ம பல்லுக்கு இதயம் அப்படின்னு சொல்ற மாதிரி, பல்லுக்குள்ள ரத்த ஓட்டமும், உணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு டிஷ்யூ இருக்கு. அதுக்கு பேரு பல்ப். ஸோ என்ன பண்ணும்னா, பல் சொத்த உள்ள போய் அந்த ரத்த ஓட்டமும், உணர்ச்சியும் தரக்கூடிய அந்த டிஷ்யூஸ அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த க்ளவ் எடுத்து அதுல வைக்கிறப்போ, அதுல யூஜனால்ன்ற மெட்டீரியல் என்ன பண்ணும்னா, உள்ள ரிலீஸ் ஆகி டெம்பரவரியா உங்களோட பல் வலியை அது குறைக்கும். கிளியர் ஆகுமா கம்ப்ளீட்டான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாது. திருப்பி அடுத்த பல்வலி வரப்போ ரொம்ப அதிகமாக பல்வலி வரும். ஏன்னா அந்த யூஜனால் உள்ளே போய் அந்த பல்ப்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் உணர்ச்சியும் தரக்கூடிய டிஷ்யூக்களை இன்ஃபெக்ட் ஆனதை அது கில் பண்ணிடும். பட் அந்த உள்ள செத்து போன டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ள செத்து போன ஒரு டிஷ்யூவை வச்சிருக்கோம் அப்படின்னா அது மேற்கொண்டு அழுகி அதுல இருந்து பஸ் வைக்க ஆரம்பிக்கும். அப்போ வரக்கூடிய வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல்லுவாங்கள்ல, பல்லு வலியும் வயிறு வலியும் தாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி ஒரு பெயின் இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு பெயின் வந்துட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு நைட் டைமில் எமர்ஜென்சியாக உடனே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் டெம்பரரியாக நீங்கள் அது பண்ணலாம். பட் ஒன்ஸ் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக டென்டிஸ்ட் பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க.